நமஸ்தே छात्रों. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்வர் அண்ட் வியஞ்சன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்வரில் இருக்கக்கூடிய 13 லெட்டர்ஸ் பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வியஞ்சனில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட் த செஷன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக சில டேர்ம்ஸ், அதுவும் முக்கியமாக உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான சில டேர்ம்ஸ், சில வேர்ட்ஸ் மிஸ் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். நல்லா நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் லிசன் பண்ணுங்கள், சரியா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது ஸ்வர் ஆர் வியஞ்சன். ஆர் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் அண்ட், ஏஎன்டி அண்ட் சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஸ்வர் ஆர் வியஞ்சன் அப்படின்னு தான் மிஸ் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைட் பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது? நமஸ்தே. ஸோ நமஸ்தேனா நீங்கள் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நமஸ்தே அப்படின்னா நம்ம தமிழில் வணக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த பிக்சரை நீங்கள் பார்க்க முடியுது. என்னது? ரெண்டு கை ரெண்டு ஹேண்ட்ஸ் ஜாயின் ஆகிருக்க மாதிரி. ஸோ நம்ம தமிழில் வணக்கம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் ஹிந்தியில் என்னது? நமஸ்தே அப்படின்வாங்க. ஸோ இது நீங்கள் யாருக்கு சொல்கிறது அப்படின்னா காமனாக, அதாவது நீங்கள் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களாம் இருப்பாங்க இல்லையா? இல்லை நீங்கள் எங்கேயாவது வெளியில் அங்கிள் ஆன்டிஸ் அது மாதிரி யாரையா மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன சொல்லலாம்? நமஸ்தே சொல்லலாம். இல்லைனா கொஞ்சம் எல்டர் அண்ணா அக்கா அவங்கள கூட நீங்கள் என்ன சொல்லலாம்? நமஸ்தே அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உங்கள் உறவுகள் இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, உறவுகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க எல்லாத்துக்கும் அம்மா அப்பா அண்ணா அண்ணா அக்கா, ஸோ கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர், இவங்க எல்லாருக்கும் நீங்கள் இந்த நமஸ்தே நார்மலாக சொல்லலாம் ஹிந்தியில். நமஸ்தே, சரிங்களா? ஸோ மிஸ்ஸுங்க ரைட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது என்னது? இது ந, இது ம, இது இஸ்ஸு, பாதி ச போட்டால் இஸ்ஸு, இது த, மேலே அந்த ஒரு கொம்பு போட்டால் தே. நமஸ்தே அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? என்னது? நமஸ்தே. ஸோ இதான் அங்கே ரைட் பண்ணியிருக்கு, நமஸ்தே. மறுபடியும் மிஸ் ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணுறேன். ந ம இஸ் தே, நமஸ்தே. ஸோ இன்னொன்று இருக்குது, அது எப்படி சொல்கிறது? இதுதான் செகண்ட் ஒன், பிரணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? பிரணாம். ஸோ இது யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ்லலாம் இப்போ பெரியவங்களுக்கு ஆஃபீஸ் போகிறாங்கன்னா அங்கே பாஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு அங்கே யூஸ் பண்ணலாம். உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யார்கிட்ட யூஸ் பண்ணுவாங்க? டீச்சர்ஸ்கிட்ட. டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களாட்டி நீங்கள் எப்படி தான் சொல்லணும்? பிரணாம் அப்படின்னு சொல்லணும். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது என்ன தான்? அந்த வணக்கம் சொல்கிறது தான். இங்கே நீங்கள் பார்க்குறது என்ன தான்? வணக்கம் சொல்கிறது தான். பட் ஹிந்தியில் ஒரு வேறுபடும், சரிங்களா? இங்கிலீஷில் ஃபார்மல் இன்ஃபார்மல் அப்படின்வாங்க. ஸோ ரொம்ப தெரிஞ்சவங்கள்ட்ட, உறவுக்காரங்கள்ட்ட நீங்கள் நமஸ்தே சொல்லலாம். பட் உங்களுக்கு மேலே இருக்க ஒரு அதிகாரி, இல்லை உங்களுக்கு மேலே இருக்க ஒருத்தங்கள்ட்ட, ரொம்ப மரியாதைக்குரியவங்க அப்படின்றவங்கள்ட்ட நீங்கள் எப்படி சொல்லணும்? பிரணாம் அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்கள் டீச்சர்ஸ்கிட்ட, பிரின்சிபல் சார்கிட்ட, இல்லை நம்ம ஸ்கூலில் யாராவது சீஃப் கெஸ்ட் வராங்கன்னா அவங்க எல்லாத்தையும் நீங்கள் எப்படி தான் சொல்லணும்? பிரணாம் அப்படின்னு சொல்லணும். இதே பெரியவங்க அவங்க ஆஃபீஸில், இப்போ அப்பா அம்மாலாம் ஆஃபீஸ் வேலைக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா? ஸோ அங்கே அவங்களுக்கு மேலே இருப்பாங்க இல்லையா? பாஸ் அவங்களாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஓனர் பாஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கள எப்படி சொல்லுவாங்க? பிரணாம் தான் அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ ரொம்ப மரியாதைக்குரிய அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்காக யூஸ் பண்ணுறதா என்னது? இது இந்த பிரணாம் அப்படின்னு யூஸ் பண்ணுறது. ஸோ மிஸ் இதை உங்களுக்கு ரைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது ப, இது இப்படி போட்டோன்னா ப்ரன்னு மாறிடும், சரிங்களா? ஸோ இந்த நா போட்டுட்டு ம. ஸோ இது என்னது? பிரணாம். ஒன்ஸ் அகெயின் பண்ணுறேன். பிரணாம், பிரணாம, பிரணாம். ஸோ இது டீச்சர்ஸ்க்கு, பிரின்சிபல் சார்க்கெலாம் நீங்கள் என்ன தான் சொல்லணும்? பிரணாம் அப்படின்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட். ஸோ இதுவே நீங்கள் லெஃப்ட் ஆகும்போது என்ன சொல்லணும்? கிளாஸுக்குள்ளே வரும்போது நீங்கள் பிரணாம் சொல்லணும். இப்போ கிளாஸ்லேருந்து லெஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க? இன்னமும் ஹிந்தி கிளாஸில் தேங்க்யூ சொல்கிறீங்க, தேங்க்யூ மிஸ் அப்படின்றீங்க. ஸோ அது சொல்லக்கூடாது. ஹிந்தியில் நீங்கள் என்ன தான் சொல்லணும்? சுக்ரியான்னு சொல்லணும். ஸோ பட் இந்த சுக்ரியா நீங்கள் மிஸ்டர் சொல்லலாமா அப்படின்னா கிடையாது. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, சப்போஸ் நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு வரீங்க, சரிங்களா? லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஏதாவது இரேசரோ இல்லை பென்சில் ஸ்கேல் ஏதாவது நீங்கள் பாரோ பண்ணுறீங்க, ஹெல்ப் கேட்டு நீங்கள் பாரோ பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி வாங்குவோம், கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் என்ன சொல்லலாம்? சுக்ரியா சொல்லலாம். ஸோ இது என்னது? சுக்ரியா அப்படின்னா தேங்க்யூ. நீங்கள் சுக்ரியா சொல்லலாம். உங்கள் வீட்டில் உங்கள் மம்மி டேடிட்ட, அண்ணா அக்காட்ட, இவங்களாட்ட நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? சுக்ரியா யூஸ் பண்ணலாம். அதாவது ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கள்ட்ட, உறவுக்காரங்கள்ட்ட நீங்கள் நமஸ்தே பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த சுக்ரியா, தேங்க்யூ அப்படின்னு மீனிங். ஸோ மிஸ் இது ரைட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது என்னது? ஷ. கீழே இப்படி போட்டிங்கன்னா ஷூ, அப்புறம் க இப்படி போட்டிங்கன்னா க்ர, ஃப்ரண்ட்டில் இப்படி போட்டிங்கன்னா க்ரீ, அப்புறம் ய, ஆக்கி மாத்திரா சுக்ரியா.
ஸோ இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க வேணாம், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எக்ஸாமில் வராது. ஓகே, டோன்ட் வரி. இதெல்லாம் உடனே பார்த்தோன்னே பயந்துடாதீங்க, என்னது மிஸ் இவ்வளோ டஃப்பாக இருக்கே, இதெல்லாம் எக்ஸாமுக்கு வருமா, நாங்கள் எப்படி ரைட் பண்ணுவோன்னு பயப்படாதீங்க. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஓரல் மட்டும்தான். ஸோ டோன்ட் வரி, பயப்படாதீங்க. இது ஓரல் மட்டும்தான், உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் சொல்லி தான் பழகணும். இது எதுக்கு மிஸ் சொல்லித்தரேன், மிஸ் இப்போ என்ன சொன்னேன், நீங்கள் கிளாஸ்க்குள்ளே வரும்போது என்ன சொல்லணும், பிரணாம் அப்படின்னு சொல்லணும். அதே நீங்கள் லெஃப்ட் ஆகும்போது என்ன சொல்லணும், அடுத்து மிஸ் உங்களுக்கு சொல்லி தருவேன். இந்த சுக்ரியா வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிறது. நீங்கள் வீட்டில் அம்மா அப்பாட்ட பேசலாம், இல்லை அக்கா அண்ணாட்ட பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் சுக்ரியா சொல்லிக்கலாம், நமஸ்தே மாதிரியே. நீங்கள் உள்ளே வரும்போது எப்படி மரியாதையாக பிரணாம் அப்படின்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி கிளாஸ் வந்து லெஃப்ட் ஆகும்போது என்ன சொல்லணும், தன்யவாத் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும், தன்யவாத் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதான் என்னது, இந்த மரியாதைக்குரிய உங்களோட டீச்சர்ஸ் பிரின்சிபல்ட்டெல்லாம் எப்படி சொல்லுவீங்க, தன்யவாதுன்னு சொல்லணும். ஸோ மிஸ் இது ரைட் பண்ணுறேன் பாருங்கள். இது த, இது இன்னு, நாலு ஹாஃப் வந்து இன்னு, ய வ ஆக்கி மாத்திரை போட்டால் வா, த, தன்யவாத். ஸோ இது என்னது, இதுக்கும் என்ன தான் மீனிங், தேங்க்யூ தான் மீனிங். ஸோ இந்த சுக்ரியா தன்யவாத் ரெண்டுக்குமே என்ன தான் மீனிங், சேம் மீனிங் தான். ஆனால் சுக்ரியா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கோ வீட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் தன்யவாத் எங்கே யூஸ் பண்ணணும், ஸ்கூலில் வந்து உங்கள் டீச்சர்ஸ்ட்டு பிரின்சிபல்ட்டெல்லாம் என்ன தான் சொல்லணும், தன்யவாத் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ நீங்கள் கிளாஸ்லேருந்து ஒரு வாட்டி லெஃப்ட் ஆகும்போது என்ன சொல்லுவீங்க, தன்யவாத் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், பயப்படாதீங்க, இது உங்களுக்கு எக்ஸாமில் கிடையாது. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓரல். சரிங்களா? நீங்கள் தமிழ் கிளாஸ் உள்ள வரும்போது எப்படி சொல்லுவீங்க, வணக்கம் அம்மா அப்படின்னு சொல்லுவீங்க, வணக்கம் ஆசிரியை, இல்லை வணக்கம் அம்மான்னு சொல்கிறீங்களே, அதே லெஃப்ட் ஆகும்போது நன்றி அம்மா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஹிந்தியில் நீங்கள் எப்படி சொல்லணும். ஸோ இந்த பிரணாம் அதுக்கு தான் மிஸ் உங்களுக்கு டீச் பண்ணுறேன், ஓரல் மட்டும் தான், பயப்படாதீங்க, உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. ஸோ வந்து வெறும் இப்படி சொன்னால் போதுமா, தன்யவாத் பிரணாம் மட்டும் சொன்னால் போதுமா, நீங்கள் மிஸ்ன்றீங்க இல்லையா, அது ஹிந்தியில் என்னது, அத்தியாபிகா அப்படின்வாங்க. ஸோ மேலே இருக்கிறது ஹிந்தி. சரிங்களா? ஹிந்திக்கு அத்தியாபிகா, இல்லை ஹிந்தி அத்தியாபிகா அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஜஸ்ட்டு அத்தியாபிகா சொன்னால் கூட போதும். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்களா, இதான் இந்த லாஸ்ட்டில் என்ன என்னது, லாஸ்ட்டில் கீழே இருக்கிறதான் அத்தியாபிகா அப்படின்றது. அ தியா ஹாஃப் த வரும், இது வரும், யா பி கா. ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், இது யா பி கா, அத்தியாபிகா அப்படின்னு சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், உள்ளே எப்போவுமே கிளாஸ் என்டர் ஆகும்போது பிரணாம் அத்தியாபிகா அப்படின்னும், லெஃப்ட் ஆகும்போது தன்யவாத் அத்தியாபிகா அப்படின்னும். சரிங்களா? ஸோ வந்து ஹிந்தி அத்தியாபிகான்னு சொல்ல வந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். கஷ்டமாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஹிந்தி ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு ஹிந்தி வரனா விட்டுட்டு ஜஸ்ட் பிரணாம் அத்தியாபிகா, தன்யவாத் அத்தியாபிகா அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இது உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஓரல் மட்டும்தான், நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிடையாது. கிளாஸில் என்டர் ஆகும்போது பிரணாம் அத்தியாபிகா, கிளாஸ்லேருந்து வெளியில் போகும்போது தன்யவாத் அத்தியாபிகா, அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஸ்வர் வியஞ்சன் இது மட்டும் தானே பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் என்னது, ஸ்வர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் இங்கே ஸ்வர் அப்படின்னு ரைட் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணணும், ஹாஃபாக எழுதுனா என்னது, இஸ்ஸு. அதுக்கப்புறம் என்ன வரும், வ வரும். அதுக்கடுத்து ர வரும். ஸோ இது என்னது, ஸ்வர். ஸோ ஸ்வரில் எத்தனை மொத்தம் எழுத்து, 13 எழுத்து, 13 லெட்டர்ஸ் இல்லையா. ஸோ இந்த 13 லெட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, நான் மிஸ் எப்படி சொல்லியிருக்கேன், ரொம்ப ஈஸி இல்லையா. ஸோ வந்து நம்பர்ஸில் வர 3 நம்பர் இருக்கு இல்லையா, அந்த 3 நம்பர் மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணும், பேக் சைடில் சென்டர்லேருந்து ஒரு சின்ன லைன் வரும், அதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணி மேலே இப்படி ஒரு கோடு போட்டு ஃபினிஷ் பண்ணணும். மிஸ் எல்லா கிளாஸ்லேயும் சொல்கிற மாதிரி தான் என்ன பண்ணணும், எப்போவுமே ஹிந்தியில் மேலே கோடு போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ இந்த மேலே கோடு வராது, ஆனால் ஹிந்தியில் மேலே கோடு கண்டிப்பாக, இல்லைனா அந்த எழுத்தும் தப்பாயிரும், நீங்கள் அதை வார்த்தையில் எழுதினாலும் என்ன ஆயிரும், அந்த வேர்டும் தப்பாயிரும். அதனால் மேலே கண்டிப்பாக கோடு போட மறந்துடாதீங்க. இன்னமும் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க, மேலே கோடு போட மாட்டீங்க. ஸோ ஹிந்தியில் கண்டிப்பாக அந்த கோடு இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் அது ஃபினிஷிங், இல்லைனா அது வந்து தப்பாயிரும் அந்த எழுத்தே. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்னது, அ. நெக்ஸ்ட் ஒன் இது எப்படி ரைட் பண்ணலாம், அதே ஆவை ஃபஸ்ட் எழுத்து இது இருக்குது பார்த்தீங்களா, இதை மறுபடியும் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க. மறுபடியும் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் இந்த 3 போட்டுக்கணும். போட்டு என்ன பண்ணணும், பின்னாடி இருக்க அந்த சென்டர் பார்ட்லேருந்து இப்படி ஒரு சின்ன லைன், அதை ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணி இப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறீங்க. ஸோ இது போட்டால் என்ன ஆயிரும், இன்னும் எக்ஸ்ட்ரா சவுண்ட் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் வந்து வெறும் ஆ அப்படின்னீங்க இல்லையா, இது எக்ஸ்ட்ரா லைன் போட்டிருக்கீங்க பக்கத்தில், அப்போ என்ன ஆயிரும், ஆ அப்படின்னு வரும். அப்படி நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரியா? எக்ஸ்ட்ரா பக்கத்தில் லைன் இருந்தால் என்னது, சவுண்டும் எக்ஸ்ட்ராவாக வரணும், ஆ அப்படின்னு வரணும். ஸோ இது ரெண்டாவது எழுத்து. மூணாவது என்னது, இ. ஸோ அதை எப்படி ரைட் பண்ணணும் மிஸ் சொல்லியிருக்கேன், ஒரு குட்டி லைன் போட்டுக்கிட்டு இங்கிலீஷில் கேபிட்டல் எஸ் வரும் இல்லையா, அது மாதிரி கேபிட்டல் எஸ் போட்டு உள்ளேருந்து இப்படி சுழிச்சு வெளியில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு மேலே இந்த லைன் போட்டால் தான் ஃபினிஷிங் இல்லையா. லைன் போட்டால் இது என்னது, இ. ஸோ இதுக்கு அடுத்து என்ன லெட்டர்,
ரொம்ப ஈஸி இல்லையா? நீங்கள் இ ரைட் பண்ண பழகிட்டிங்கனாவே உங்களுக்கு ஈயும் ஈஸியாக வந்துடும் இல்லையா? ஸோ என்ன பண்ணணும், அதே மாதிரி ஒரு குட்டி லைன், அதே கேபிட்டல் எஸ் உள்ளேருந்து இப்படி சுழிச்சு இப்படி வெளியில் கொண்டு வரணும். மேலே லைன் போட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன போடணும், மேலே ஒரு இப்படி கர்வ் ஒரு வளைவு போட்டுக்கணும். போட்டால் இது என்னது, ஈ. ஸோ உங்களுக்கு தெரியுதா, அந்த ஈயை மறுபடியும் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த லைனுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு வளைவு மட்டும் போட்டிங்கன்னா என்னது, ஈ. நெக்ஸ்ட் என்ன எழுத்து, ரொம்ப ஈஸி இல்லையா, உ. என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு 3 மாதிரி இப்படி போட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கீழே இப்படி இழுத்து விடணும். இழுத்து விட்டு மேலே லைன் போட்டிங்கன்னா என்னது, உ. ரொம்ப ஈஸி இல்லையா? அடுத்த லெட்டர் பாருங்கள். அதே ஊவை மறுபடியும் ரைட் பண்ணணும். அதே ஊவை 3 மாதிரி இப்படி ரைட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி இப்படி இழுத்து விடுங்க கீழே. இப்போ என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது, பேக் சைடில் சென்டர்லேருந்து என்ன பண்ணணும், ஒரு டெயில் மாதிரி, டெயில்னா என்னது, ஸோ அந்த வால் மாதிரி இழுத்து விட்டு மேலே அப்படி கோடு போட்டிங்கன்னா என்னது, ஊ. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் லெட்டர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நல்லா கொஞ்சம் கவனிங்க சரியா? ரு மட்டும் உங்களுக்கு உச்சரிப்பு நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க, ரூன்னு சொல்லக்கூடாது, ரு அப்படின்னும் சரிங்களா? ஸோ அது நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஓரளவு கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க, ரைட் பண்ணது கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். அது லெஃப்ட் சைடில் நம்ம வி போடுற மாதிரி போட்டுக்கணும் சரிங்களா? ஸோ இப்படி ஒன்று போட்டு இப்படி வி போடுற மாதிரி லெஃப்ட் சைடில் போட்டுக்கணும். ரைட் சைடில் என்ன பண்ணணும், இப்படி இழுத்து ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு கீழே ஒரு குட்டி சி போட்டோன்னா அவ்வளோதான். மேலே லைன் போட்டால் என்னது, ரு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ. இது ரொம்ப ஈஸி இல்லையா? அப்படி குட்டி லைன், அதை அப்படியே ரைட் சைடில் அப்படி க்ராஸாக இழுத்து விடணும். பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், மேலே இந்த கோடு, இது என்னது, ஏ. இதுவே ஐ எப்படி ரைட் பண்ணுறது, அடுத்த ஐ. ஸோ இது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஏ ரைட் பண்ண பழகிட்டிங்கனாவே என்ன வந்துடும், உங்களுக்கு ஐயும் ரைட் பண்ண வந்துடும் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏ ரைட் பண்ணணும். ஒரு குட்டி லைன், அதை அப்படியே ரைஸாக இழுத்து விடணும். பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், மேலே அந்த கோடு போட்டுட்டு இப்போ மேலே என்ன பண்ணணும், ஒரு கொம்பு போடணும். போட்டால் இது என்னது, ஐ. ஸோ பழக்க தோஷத்தில் என்ன பண்ணிடக்கூடாது, ஆ இ இ உ ஏ ஏ அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ சொல்லும்போது அப்படியே ஃப்ளோவில் என்ன வந்துடுது, ஏன்னு போயிடுது. நம்ம ஹிந்தியில் ஏ கிடையாது, ஏக்கு அப்புறம் என்ன தான், ஐ தான். ஸ்ட்ரெயிட்டாக ஏ ஐன்னு சொல்லணும், ஏன்னு போயிடக்கூடாது சரிங்களா? ஏ ஐ. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்னது, ஓ ரைட் பண்ண போகிறோம். ஸோ முன்னாடியே உங்களுக்கு மிஸ் கிளாஸில் டீச் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், ஓ ரைட் பண்ணால் என்ன பண்ணணும், ஆ ரைட் பண்ணணும். நம்ம ரெண்டாவதாக பார்த்தோம் இல்லையா, ஆ. மிஸ் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே இது ரைட் பண்ண பார்த்தீங்களா, ஆ. அதை என்ன பண்ணணும், மறுபடியும் நீங்கள் ரைட் பண்ணணும். ஸோ இந்த ஆ ரைட் பண்ணிப்போமா. ஸோ என்ன பண்ணணும், 3 மாதிரி போட்டுக்கணும். பின்னாடி சென்டர்லேருந்து ஒரு குட்டி லைன், பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணி இன்னொரு எக்ஸ்ட்ரா லைன், மேலே என்ன பண்ணணும், ஒரு கொம்பு போடணும். ஸோ இந்த ஒரு கொம்பு போட்டால் என்னது, ஓ. இதுவே அவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் மிஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அதே மாதிரி ஒரு குட்டி 3 போடுங்க. பின்னாடி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அது ஒரு பெரிய லைனில் ஜாயின் பண்ணி பக்கத்தில் இன்னொரு லைன் போட்டு இப்போ மேலே என்ன பண்ணணும், 2 கொம்பு போடணும். ஸோ 2 கொம்பு போட்டால் என்னது, அவு. ஸோ 2க்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதா? ரெண்டுமே என்ன, கீழே என்ன போடுறோம், ஆ தான் போடுறோம். ரெண்டுமே கீழே பாருங்கள், ரெண்டுமே ஃபஸ்ட்டு என்ன போடுறோம், ஆ தான் ரைட் பண்ணுறோம். பட் மேலே என்ன ஆகுது, மேலே ஒரு கொம்பு போட்டால் ஓ, மேலே 2 கொம்பு போட்டால் அவு. இதான் டிஃப்ரென்ஸ். அடுத்து அஹா. ஸோ அஹாக்கு மிஸ் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எழுத்து பார்த்தோம் இல்லையா ஸ்வரில், அந்த ஆ. இந்த ஆ ரைட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அதே 3 போட்டுக்கணும். பின்னாடி ஒரு குட்டி லைன், அதை ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணணும். இப்போ அம்முக்கு என்ன பண்ணணும், மேலே ஒரு புள்ளி வைக்கணும், ஒரு டாட் வைக்கணும் சரிங்களா? ஸோ இதான் என்னது, லாஸ்ட் லெட்டர். நம்ம ஸ்வரில் வரக்கூடிய லாஸ்ட் லெட்டர் என்னது, அஹா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன ரைட் பண்ணணும், அதுக்கு மறுபடியும் அந்த ஆ தான் போடணும் இல்லையா? ஃபஸ்ட்டு லெட்டர் பார்த்தோம் இல்லையா, அதே ஆ தான் ரைட் பண்ணணும். பட் இப்போ என்னது, நம்ம அம்முக்கு என்ன பண்ணோம், மேலே ஒரு புள்ளி வச்சோம் இல்லையா? என்ன வரும், மேலேயா புள்ளி வரும், இல்லை. ஆக்கு அந்த ஆக்கு பின்னாடி 2 புள்ளி வரும். அந்த ஆக்கு பின்னாடி 2 புள்ளி வரும். அதான் என்னது, அஹ. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லாஸ்ட் 2 லெட்டர் அஹா. அம்முக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எழுத்து அ ரைட் பண்ணி மேலே ஒரு புள்ளி வச்சா அதே ஃபஸ்ட்டு எழுத்து அவை ரைட் பண்ணி பின்னாடி 2 புள்ளி வச்சா என்னது, அஹ. ஸோ இதோட என்ன ஆகுது, ஸ்வர் ஃபினிஷ் ஆகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், வியஞ்சன் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see the வியஞ்சன். ஸோ வியஞ்சன் மிஸ் ரைட் பண்ணுறேன். அப்போ என்ன வரணும், ஹாஃப் வ ரைட் பண்ணணும். அதுக்கு மேலே ய ரைட் பண்ணிக்கிட்டு ஜ போடணும், அப்புறம் ந போடணும். போட்டுட்டு வியஞ்சன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ வியாக்கு அப்புறம் இன் சவுண்டு வருது. அப்போ என்ன பண்ணணும், மேலே அப்படி புள்ளி வச்சிங்கன்னா வியஞ்சன். ஸோ இதெல்லாம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம், ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா?
ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்க்குலாம் இது வராது. இந்த வியஞ்சன் ஸ்பெல்லிங்கோ ஸ்வர் ஸ்பெல்லிங்கோ எங்கே வந்துடும், கொஷின் பேப்பர்லேயே வந்துடும். சரிங்களா, மிஸ்ஸே டைப் பண்ணிடுவேன், ரைட் த ஸ்வர் ரைட் த வியஞ்சன் சொல்லிட்டு மிஸ்ஸே ஸ்பெல்லிங்கை வந்து கொஷின் பேப்பரில் ரைட் பண்ணிடுவேன். உங்களுக்கு தேவையே படாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், உங்கள் நாலேஜ்க்காக தான் மிஸ் இது சொல்கிறேன். இது உங்களுக்கு எக்ஸாமில் வராது. கொஷின் பேப்பரில் மிஸ்ஸே டைப் பண்ணிடுவேன், பயப்படாதீங்க. ஸோ இதை பார்த்தோன்னே உடனே பயந்துருவீங்க எல்லாரும், என்ன மிஸ்ஸு ஸ்வர்னு ரைட் பண்ணுறாங்க, வியஞ்சன் ரைட் பண்ணுறாங்க, நம்மளும் ரைட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஷின் பேப்பரில் மிஸ்ஸே கொடுத்துருவேன், நீங்கள் ரைட் பண்ண வேண்டாம். ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ ஓகே. ஸோ வியஞ்சனில் ஸோ இதுக்கு முன்னாடி மிஸ் ஒரு வீடியோ சென்ட் பண்ணலையே, அது பார்த்தாவே உங்களுக்கு புரியும் எப்படி இருக்கும். வியஞ்சனில் வந்து லைன்ஸாக இருக்கும். ஸோ மொத்தம் 7 லைன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ வியஞ்சனில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லைன் என்னது, ஃபர்ஸ்ட் லைனில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இங்கே இப்படி ஒரு ரவுண்டு, இது அப்படி இந்த ரைட் சைடில் கொண்டு வந்து இப்படி கீழே இப்படி ஃபினிஷ் பண்ணோன்னா என்னது, க. இது சவுண்ட் என்னது இங்கிலீஷில், KA சவுண்டு, க. நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் எப்படி வரும், இந்த 2 மாதிரி போட்டுக்கணும். அப்படியே ஸ்லோவாக வந்து ரிவர்ஸில் அப்படியே ஒரு ரவுண்டு போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த ரவுண்ட்லேருந்து என்ன பண்ணிடணும், ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடணும். இதை கை எடுக்காமல் தான் போடணும். மிஸ்ஸு போட்டேன் பார்த்தீங்களா, அது மாதிரி ஸ்லோவாக கை எடுக்காமல் தான் போடணும். கை எடுத்திங்கன்னா அது பார்க்க வேறு மாதிரி நம்பர் மாதிரி ஆயிரும். சரிங்களா, 201 மாதிரி தெரியும். ஸோ கை எடுக்காமல் நீட்டாக போட்டிங்கன்னா தான் க வரும். ஸோ இது என்ன ஸ்பெல்லிங், KHA, க. சரிங்களா, ஸோ அழுத்தி சொல்லணும். அந்த H சவுண்ட் வரும்போதே க அப்படின்னு அழுத்தி சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் லெட்டர் க. ஸோ எப்படி ரைட் பண்ணுறது, ரொம்ப ஈஸி இல்லையா. ஒரு ஸ்மால் லைன் ஃப்ரண்ட்டில் இப்படி லெஃப்ட் சைடில் கொஞ்சம் அப்படி இழுத்து விடணும். பின்னாடி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே அப்படி போட்டிங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா. இது என்னது, க, GA, க. நெக்ஸ்ட்டு ஸோ என்ன பண்ணணும், க. அடுத்த லெட்டர் என்னது, க. ஸோ என்ன பண்ணணும், ஒரு குட்டி சி ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு குட்டி சி, எகெயின் ஒரு குட்டி சி, அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணிடுங்க. சரியா, மேலே அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே மட்டும் கோடு போடுங்க, ஃபுல்லாக போடாதீங்க. ஃபுல்லாக போட்டால் தப்பாயிரும். சரியா, கேல வந்து ஃபுல்லாக நம்ம இழுத்து விடக்கூடாது, அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே மட்டும்தான் கோடு போடணும். ஸோ இதோட ஸ்பெல்லிங் எப்படி வரும் இங்கிலீஷில், GHA, க. அழுத்தி சொல்லணும். சரிங்களா, அப்படி தான் வரும். நெக்ஸ்ட் லெட்டர், அதாவது ஃபஸ்ட் லைனில் வரக்கூடிய லாஸ்ட் லெட்டர், ஃபஸ்ட் லைன் ஃபினிஷ் ஆகுது. சரியா, ஸோ எப்படி போடுறது, ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன லைனு கேபிட்டல் எஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா, போட்டு மேலே அப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு பக்கத்தில் என்ன பண்ணணும், ஒரே ஒரு சின்ன புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சா என்னது, ங. ஸோ இதில் வந்து என் சவுண்டும் வரும், ஜி சவுண்டும் வரணும். ஸோ NGA, என்னுக்கு ந சவுண்டு, ஜிக்கு க சவுண்டு, ரெண்டையும் கலந்து ங அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, ஸோ ங. இது ஃபஸ்ட்டு லைனில் வரக்கூடிய லாஸ்ட் லெட்டர். இதோட என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு லைன் ஃபினிஷ் ஆகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் லைனில் செகண்ட் லைனில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, ச. ஸோ ச ரைட் பண்ணுவோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுலேருந்து ஒரு யூ வரணும். வந்துட்டு இப்படி பக்கத்தில் ஒரு குட்டி லைன் போட்டிங்கன்னா என்னது, ச. ஸ்பெல்லிங் என்ன இங்கிலீஷில், CHA, ச. நெக்ஸ்ட் லெட்டர் பார்ப்போம். இதுவும் கொஞ்சம் டஃப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். கையை வந்து எடுக்காமல் ரைட் பண்ணணும். சரியா, கையை எடுக்காமல் ரைட் பண்ணுங்கள். ஒரு குட்டி சி, க ரைட் பண்ண மாதிரியே இன்னொரு குட்டி சி, அப்படியே ஒரு ரவுண்டு போட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஸ்ட்ரெயிட் லைன் இழுத்து விட்டு மேலே அப்படி ஃபினிஷ் பண்ணோன்னா என்னது, ச. அழுத்தி சொல்லணும். ஸோ இது எப்படி வரும், CHA. ஸோ அழுத்தி வரும், ச அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் லெட்டர் பார்ப்போமா. ஸோ ஒரு யூலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா, யூலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதை என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணணும். ஸோ இது பண்ணால் இது என்னது, ஜ. ஸோ JA, ஜ. நெக்ஸ்ட் லெட்டர் பார்ப்போம் பாருங்கள். இது கொஞ்சம் பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் ஈஸி தான். ஒரு குட்டி லைன். ஸோ நம்ம போட்டோம் இல்லையா ஸ்வரில், அந்த மாதிரி போட்டுக்கணும். அது பக்கத்தில் ஒரு குட்டி லைன் போட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா என்னது, ஜ. ஸோ இது ஸ்பெல்லிங் என்ன, JHA, ஜ. ஸோ இதுவும் கொஞ்சம் ஈஸி தான், பார்க்க கொஞ்சம் பெரிய எழுத்து மாதிரி தெரியும். ஸோ செகண்ட் லைனில் வரக்கூடிய லாஸ்ட் லெட்டர் என்னது, ஞா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இங்கிலீஷில் வந்து ஆல்ஃபபெட்ஸில் சி போடுவோம் இல்லையா, ஸ்மால் சி. அதை என்ன பண்ணணும், ரிவர்ஸில் தலைகீழ போடுற மாதிரி, ரிவர்ஸில் மிரர் மாதிரி கண்ணாடியில் பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி பார்க்குற மாதிரி லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி போட்டுக்கணும். ஸோ இப்படி போடணும். சியை வந்து மிரரில் பார்க்குற மாதிரி போட்டுட்டு ஒரு குட்டி லைனு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் அதை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா என்னது, ஞா. NYA, ஞா. சரியா, என் சவுண்டு வரணும், ஒய் சவுண்டு வரணும். ஸோ ரெண்டு கலந்து என்ன வருது, ஞா அப்படின்னு வரும். ஸோ இதுதான் என்னது, செகண்ட் லைனில் வரக்கூடிய லாஸ்ட் லெட்டர். சரிங்களா, ஸோ இதோட எத்தனை லெட்டர் ஆச்சு, ஃபஸ்ட் லைனில் 5 லெட்டர், செகண்ட் லைனில் 5 லெட்டர்ஸ். ஸோ மொத்தம் 10 லெட்டர்ஸ் இல்லையா. ஸோ இதோட செகண்ட் லைன் ஃபினிஷ் ஆகுது. செகண்ட் லைனில் வரக்கூடிய லாஸ்ட் லெட்டர் தான் இது, ஞா.
ஸோ லெட்ஸ் see the தேர்ட் லைன். சரியா, தேர்ட் லைன் பார்ப்போம். ஸோ தேர்ட் லைனில் என்ன வரும்? ஃபஸ்ட்டு ட வரும். ஸோ ட எப்படி ரைட் பண்ணுறது? ஒரு குட்டி லைன், ஒரு பெரிய சி போட்டு மேலே என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். இதோட சவுண்ட் என்னது? டி ஏ. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு குட்டி லைன், அதே சி போட்டுக்கோங்க, பெரிய சி போட்டு என்ன பண்ணணும்? அது பக்கத்தில் இருக்க ஃபுல் பண்ணிடணும். அப்படியே ரவுண்டாக ஒரு ஃப்ரூட் மாதிரி வரைஞ்சிடணும். நீங்கள் எல்கேஜிக்கு இதில் ஃப்ரூட் வரைஞ்சா அது மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு மேலே என்ன பண்ணிடணும்? இப்படி ஒரு லைன் போட்டால் என்னது? ட அழுத்தி சொல்லணும். ட அப்படின்னு சொல்லணும். டிஏஹெச், அந்த ஹெச் சவுண்டு வரணும். அப்போ தான் அழுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். ட அப்படின்னு வரணும். அடுத்த லெட்டர் என்னது? தேர்ட் லைனில் வரக்கூடிய தேர்ட் லெட்டர் என்னது? ட. ஸோ இது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன லைன், கேபிட்டல் எஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா, அவ்வளோதான். ஈஸியாக இருக்கு இல்லையா? ரொம்ப ஈஸியான லெட்டர் இது. இது என்னது? ட. டிஏ, ட. நெக்ஸ்ட் லெட்டர் பார்ப்போம். ஒரு குட்டி லைன், பெரிய சி ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு குட்டி ரவுண்டு போட்டு உள்ளே ஃபினிஷ் பண்ணிடணும். சரிங்களா, அதை உள்ளே விட்டுறணும், வெளியில் இருக்கக்கூடாது. வெளியில் இருந்தால் அடுத்து வேறு லெட்டர் வந்துடும். அடுத்த லைனில் பார்ப்போம் அது. ஸோ உள்ளே ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே இப்படி ஒரு கோடு போட்டோன்னா என்னது? ட. ஸோ டி ஏ, ட. அடுத்த லெட்டர் பார்ப்போம். ஸோ இதில் 4 லெட்டர் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ லாஸ்ட் லெட்டர் ந. ஸோ இது மிஸ் உங்களுக்கு க்ளூ சொல்லியிருக்கேன். இப்படி யூவை வந்து நீளமாக போடுற மாதிரி இப்படி போடணும். போட்டு பக்கத்தில் அதே அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோன்னா என்னது? ந. என் ஏ, ந. ஸோ அடுத்த லைனில் நீங்கள் இன்னொரு ந பார்ப்பீங்க. ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து நிறையா லெட்டர்ஸில் வராது. சரிங்களா, நிறையா லெட்டர்ஸில் வராது. ஸ்டார்டிங் லெட்டராகவும் வராது. ஒரு வார்த்தை ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்டார்டிங்கில் இது அதிகமாக வராது, பின்னாடி வரும், லாஸ்ட்டில் வரும். அதே மாதிரி அதிகமான வேர்ட்ஸில், வார்த்தைகளில் இந்த எழுத்து வராது. அதான் இது. சரிங்களா, அதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்க போகிற நான் தான் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும். அடுத்த லைனில் வரும் அது. ஸோ இப்போ ஃபோர்த் லைன் பார்க்க போகிறோம். ஃபோர்த் லைனில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? த. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இப்படி ஒரு வளைவாக அப்படி போட்டு மேலே அப்படி போட்டிங்கன்னா என்னது? த. ஸோ இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் என்ன? டிஹெச்ஏ, த. நெக்ஸ்ட் ஒன். இது கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இதுவும் கை எடுக்காமல் ரைட் பண்ணணும். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இது மேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ரவுண்ட்லேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி வளைவாக அப்படி கொண்டு வந்து இப்படி ஃபினிஷ் பண்ணணும் அந்த லைனில். ஸோ இது என்னது? த. ஸோ இதுக்கு எப்படி வரும்? டிஹெச், டிஹெச் ஏ அழுத்தி சொல்லணும். த அப்படின்னு அழுத்தி சொல்லணும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ உங்களுக்கு புரியும் மிஸ் ஏன் முன்னாடி அந்த டக் ஏன் வெளியில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னே இப்போ புரியும். ஸோ இது எப்படி ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு குட்டி லைன், ஒரு பெரிய சி, உள்ளே இப்படி பண்ணி வெளியில் டெய்ல் மாதிரி இழுத்துட்டு வரணும். அப்புறம் மேலே லைன் போடணும். இப்போ புரியுதா உங்களுக்கு? ட ஏன் உள்ளே முடிக்க சொன்னேன்ட்டு? ஸோ இந்த லெட்டரில் சொன்னேன் பார்த்தீங்களா, ட உள்ளே ஃபினிஷ் பண்ணுங்கன்ட்டு. அதை வெளியில் இழுத்தா என்ன ஆயிரும்? த ஆயிரும். ஸோ இது ஸ்பெல்லிங் பாருங்கள், டிஹெச்ஏ, த ஆயிரும். அதான் மிஸ் என்ன சொன்னேன், தேர்ட் லைனில் வர்றது எப்படி உள்ளே ஃபினிஷ் பண்ணணும். ஃபோர்த் லைனில் வரதா என்ன ஆகும்? கீழே டெய்ல் மாதிரி பால் மாதிரி இழுத்துட்டு வரணும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு த பாருங்கள். ஸோ இது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபஸ்ட்டு லைனில் ஃபோர்த் லெட்டர் க பார்த்துருப்பீங்க, அது மாதிரியே ரைட் பண்ணும். ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, உள்ளே ஒரு ரவுண்டு வரும் மேலே. ஸோ இப்படி ரவுண்டு போட்டு இன்னொரு சி இப்படி போட்டு கொண்டு வரணும். அதான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். கல உள்ள அந்த ரவுண்டு வராது, தல உள்ள அந்த ரவுண்டு மாதிரி வரும். சரிங்களா, இதான் ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், பார்க்க ஈஸியாக தான் இருக்கும். இதோட சவுண்ட் என்ன? த அழுத்தி சொல்லணும். டிஹெச், டிஹெச்ஏ. ஸோ அழுத்தி சொல்லணும். த அப்படின்னு அழுத்தி சொல்லணும். ஸோ இதுக்கு அடுத்து வர லெட்டர் என்னது? ந. ஸோ இந்த நான் தான் மிஸ் சொன்னேன், அதிகமாக நிறையா வேர்ட்ஸில் யூஸ் பண்ணப்படுற லெட்டர் தான் இந்த நான். அது மட்டும் இல்லாமல் நிறையா வேர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிற எழுத்தும் இந்த நாள் தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, ஸோ இது எப்படி ரைட் பண்ணும்? ஸ்ட்ரெயிட் லைன், அதில் வந்து சென்டர்லேருந்து இப்படி கிராஸாக ஒரு லைன் வந்து லாஸ்ட்டில் அப்படி ஒரு ரவுண்டு போட்டோம் அப்படின்னா என்னது? ந. ஸோ இதுவும் என்ன தான்? எண்ணே தான். ஆனால் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த நாக்கும் இந்த நாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த நான் அதிகமாக நிறையா வார்த்தையில் வராது, எந்த வார்த்தையிலையும் ஸ்டார்டிங்கில் வராது, பின்னாடி லாஸ்ட்டில் தான் வரும். ஆனால் இந்த நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா வார்த்தை ஸ்டார்ட் ஆகிறது வந்து இந்த எழுத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டார்டிங்கில் வந்து இந்த நான் வரும். சரிங்களா, நாவ், நாக், அப்படி நவுக்கா. ஸோ நிறைய இதில் வந்து இந்த நான் தான் வரும். ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான நான் தான் இது. ஸோ இதோட நம்ம எக்ஸாம் போர்ஷன் ஃபினிஷ் ஆகுது. சரிங்களா, ஸோ வந்து இதுக்கப்புறமும் நிறையா இருக்குது, மிஸ் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். பட் இதோட எக்ஸாம் போர்ஷன் ஃபினிஷ் ஆகுது. இந்த நான் வரை தான் மிஸ் உங்களுக்கு எக்ஸாம் போர்ஷன் கொடுத்துருக்கேன். தன்யவாத் சாத்ரோம்.